நான் என் மனைவி கையில இருந்து இந்த தீபாவளிக்கு ஒரு வளையல வாங்கினா அடுத்த தீபாவளிக்கு 2 வளையலா திருப்பி கொடுப்போம்னார். அப்படி இல்ல 4 வளையலா திருப்பி கொடுப்பாங்க. ஆண்கள் ரொம்ப நல்லவங்க. ஒரு வளையல வாங்கிட்டு போனா அடுத்த தீபாவளிக்கு 4 வளையலா திருப்பி கொடுப்பாங்க. 4 வளையலா கொடுப்பாங்கய்யா. கவரிங் வளையலா தான் வாங்கி திருப்பி தருவாங்க. நீங்க என்ன அவ்வளவா ஏமாந்து போறீங்க? ஆமா, வாங்குனத திருப்பி கொடுக்கிற சக்தி தான் இல்ல. ரொம்ப பெருமையா பேசிட்டு பிரயோஜனமும் இல்ல. ஆமா, என்னத்த பேசி இருக்காருன்னு பாருங்களேன். வீடு வீடாக வந்து ஒருத்தர் விக்கிறாரு, அவர்கிட்ட ஜாமான் வாங்குறோம்னா அதை கூட ஆண்கள் எப்படி விற்று கொண்டு போகிறார்கள் பாருங்க குடும்பத்துக்காக. ஏங்க, தினந்தோறும் வீட்டு வாசல்ல கீரை விக்கிற அம்மால இருந்து காய்கறி விக்கிற அம்மால இருந்து பூ விக்கிற அம்மா வரைக்கும் தலையில கூடைய வச்சுட்டு வித்து கொண்டுட்டு வராங்களே, அவங்க தூக்கி சுமப்பது கூட இல்ல, குடும்பம். மறந்துடாதீங்க, வீட்டுக்காரர் மேல உட்கார்ந்திருக்காரு. குடும்பத்தையே மனசுல சுமக்கிறவங்க பெண்கள். அப்படி தூக்கிட்டு வந்து வித்து குடும்பத்தையும் காப்பாத்தி இந்த விழாக்கள் காலத்துல நாங்க படுற பாடு இருக்க, அதுக்கு இவ்வளவு ஒரு பேச்சு வந்து பேசிட்டு போயிருக்காரு. அதுல ரொம்ப நல்லா சொல்றாரு. ஜாமா வாங்க சொன்னா வீட்டுல அம்மா திட்டுறாங்க, வீட்டம்மா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்னு சொல்லும் போதே கவனிக்கணும். என்ன சொல்றா, 4 ஜாமான் தான் சொல்லி விட்டுருப்போம், அதை கவனிச்சு கேட்கறது உண்டாகும். இப்படியா மொபைல் நோண்டிக்கிட்டே அப்படின்ட்டு போயிடுறது. எங்க வீட்டுக்காரர் கடையில போய் நின்னுட்டு 2 ஜாமான் தான் சொல்லி விட்டேன். எள்ளு, இந்த முறுக்கு சுடுறதுக்கு எள்ளு, நெய் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வர. மாவு ஏற்கனவே வாங்கி வச்சேன். கடையில போய் போயிட்டு திரும்பி வந்துட்டாரு. என்னன்னு கேட்டா, நீ ஆவின் நெய் கேட்ட, அந்த கடையில ஆவின் நெய் இல்ல, உதயம் கிருஷ்ணா தான் இருந்துச்சு. எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? இத கூட மாத்தி ஒரு நெய் வாங்கிட்டு வருவோம்னு தெரியல. அங்க இருந்து திரும்பி வந்துட்டு இல்ல எதையாவது வாங்கிட்டு வாங்க, அப்புறம் ஸ்வீட் செய்ய வேணும்ல. திரும்ப போனவர் வாங்கிட்டு வந்துட்டு கடை வாசல்லையே 2 வீலரை விட்டுட்டு வந்துட்டாரு. எதை கொண்டு போறோமோ அதையே மறந்துட்டு வந்துட்டு ஏன்ட்ட சண்டை. ஒன்னால ஒரே தொல்லை, ஒரே நேரத்துல சொல்ல மாட்டேன் பாரு. 4 தடவை அலைஞ்சி வண்டியை அங்கேயே வாசல்ல விட்டுட்டு வந்துட்டேன், கடை வாசல்னு ஓடுறது. இப்படி நல்ல வேளை நீங்க கூட போகல. போனா என்ன விட்டுட்டு அதத்தான் செய்வாங்க. ரொம்ப முக்கியம். யார் வந்தான்றத மறந்துட்டு வர்றதுதான். நடுவர் அவர்களே, ஆண்களுக்கு எதை எப்போ செய்யணும்னு தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியாது. அதனாலதான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நடுவர் அவர் இத நான் சொல்லல. ஆண்களுக்கு எதை செய்யணும்னு தெரியாது, எப்படி செய்யணும், எப்ப செய்யணும்ங்கிறது தெரியாது. இத நான் சொல்லலையா, எனக்கு அணியில பேசின சகோதரர்கள் தான் சொன்னாங்க. இப்ப முதல்ல பேசும்போது எப்படி சொன்னாரு, நம்ம சவுந்தர பாண்டியன் சகோதரர் பேசும்போது சொன்னாரு, தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களாம், காலையில கறிக்கடைக்கு போவாங்களாம், சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்களாம், திரும்பி போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்களாம். அது என்னைக்கு டிக்கெட் புக் பண்ணணும்? முன்னாடியே பண்ணணும். தீபாவளிக்கு வந்துட்டு திரும்பி ஊருக்கு போறவங்க தீபாவளி அன்னைக்கா டிக்கெட் புக் பண்ணுவாங்க? முன்னாடியே எல்லாம் 40 நாளைக்கு முன்னாலே முடிஞ்சு 60 நாள் ட்ரெயின்னா. இப்படி அப்போ ஊருக்கு திரும்பி போறதுக்கு எப்ப பண்ணணும்னு தெரியல ஒரு ஆளு. இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு, பனாரஸ் புடவையை வாங்கும் போதே நான் வேண்டான்னு சொன்னேன், அவ கட்டுறது அவளா இருந்தாலும் நினைச்சு துவைக்கிறதுனால அதனால கஷ்டமா இருக்கும்னு வேண்டான்னுங்கிறாரு. பனாரஸ் புடவைய யாராவது வாளியில தண்ணி வச்சு முக்கி துவைப்பாங்களா? நான் கேட்டேனம்மா. கேட்டீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு எதை எப்படி துவைக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. பட்டு புடவையை துவைக்க மாட்டாங்கயான்னு அத போய் பனாரஸ தண்ணியில முக்கி துவைப்பாங்களா? அதோட அது முடிஞ்சது. 20,000 ரூபாய் கொடுத்து புடவையை வாங்கி 200 ரூபாய்க்கு டிரை வாஷ் கொடுக்க முடியாதா? அப்போ எப்போ செய்யணும்னு தெரியல, எப்படி செய்யணும்னு தெரியல. இவங்களை வச்சுக்கிட்டு பண்டிகை கொண்டாடணும்னா அதை விட பெண்களுக்கு கஷ்டம் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு நாங்க கேட்கிறோம் இல்லையா? அதத்தான் நாங்க வருத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். நடுவர் அவர்களே ரொம்ப நல்லா சொல்றாரு. அதுல என்னமா முறுக்கு வச்சு அம்மா சுட்ட முறுக்க வச்சு தங்கு சக்கரை விட சொன்னாங்களாம். இப்படி சொன்னார்ல, இதுதாங்க எங்களுக்கு இருக்கிற பெரிய கஷ்டமே. கஷ்டப்பட்டு இனிப்பு காரம் எல்லாம் செஞ்சு கொடுத்திருப்போம், மேடையா வந்து கேலி பண்றது. சங்கு சக்கரத்துக்கும் முறுக்குக்கும் அடையாளம் தெரியலையே, உங்களுக்கு உங்க முகத்துல இருக்கிறது கண்ணா வேற எதுவுமா இல்லையா? இப்படி சொல்றது. இல்லைன்னா மைசூர் பாக உடைக்கிறதுக்கு சுத்தியல் வேண்டி இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்றது. இப்ப சுத்தியல் இல்ல, ஜேசிபியா? ஜேசிபி அத கொண்டு டம்முன்னு போடுங்க. அதாங்கய்யா, கஷ்டப்பட்டு ஏதாவது நம்ம கணவருக்கு பிடிச்சது பிள்ளைகளுக்கு பிடிச்சதுன்னு செஞ்சு கொடுத்தா எல்லாத்தையும் இப்படி வந்து கேலி பண்றது. மைசூர் பாக உடைக்க சுத்தியல் வேணுங்கிறது. எங்களுக்கு அதை கேட்கும் போது சுத்தியல மண்டையிலே போடணும் போல வரும். வருமா வராதா? தீபாவளி அவர் தலையில விடியட்டும். இல்ல, அவ்வளவு செஞ்சு கொடுத்தும் கடைசியில லேசா எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன இருந்தாலும் எங்க அம்மா செஞ்ச மாதிரி இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க பாருங்க, அப்ப வரும் எங்களுக்கு கொலை வெறி. இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு என்ன புண்ணியம்? அப்ப அந்த நன்றி உணர்ச்சி கூட இல்லையே, அப்ப நாங்க தானே கஷ்டப்படுறோம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிழைப்புக்காக வேற ஊர்ல இருக்கிறோம், சென்னையில இருக்கிறோம், பெங்களூர்ல இருக்கிறோம். இப்ப தீபாவளிக்கு முதல் நாள் தானே கிளம்பி போக முடியுது. இப்ப பெங்களூர்ல இருந்து கிளம்பி போறோம், மாமியார் வீட்டுல தான் தீபாவளி கொண்டாடணும் இல்லையா? அங்க இருந்து பெங்களூர்ல இருந்து கிளம்பி விடிய பயணம் பண்ணி மதுரையில போய் இறங்கியாச்சு. தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் நீங்க என்ன செய்வீங்க? போய் ஜம்முன்னு இவ்வளவு ராத்திரி பூரா பயணம், தூக்கமே இல்லைன்னு போய் படுத்து தூங்கிடுவீங்க. நாங்க தூங்க முடியுமா? மாமியார் வீட்டுல போய் நாங்க தூங்க முடியுமா? அதோட இருந்து நாங்க என்ன களைப்பு இருந்தாலும் அதோட தீபாவளி வேலையை இழுத்து போட்டு பாக்குற எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா?
பண்டிகையில என்ன இவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, புடவை எடுக்கையில கூட நின்னா கஷ்டம், சமைச்சு கொடுத்தா சாப்பிடுறதுல கஷ்டம், கறிக்கடைக்கு போனா கஷ்டம்ன்றாங்களே, என்ன கஷ்டப்படுறாங்க? தீபாவளி அன்னைக்கு என்ன கஷ்டம்? காலையில் எழுந்திருச்சு எல்லாம் எண்ணெய் வச்சு குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிட வேண்டியது, வெடிய வைக்க வேண்டியது, அப்படியே வெளியே 2 ரவுண்டு போக வேண்டியது, திரும்ப வந்து ஸ்வீட் சாப்பிட வேண்டியது, வெடி வைக்க வேண்டியது, வெளியே போயிட்டு வர்றது, திரும்ப ஸ்வீட் சாப்பிட வேண்டியது, வெடி வைக்க வேண்டியது, வெளியே ரிப்பீட்னு இந்த 3 தவிர தீபாவளி அன்னைக்கு வேற என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க? அது மட்டும் இல்ல, கறி வாங்கிட்டு வந்து ஒரு கறி குழம்பு வச்சா பரவாயில்லங்க, அது கூட ஈஸியா செஞ்சிடலாம். குடல்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க, குடலை வாங்கிட்டு வந்தாதான் அது என் குடலுக்குள்ள போகுங்கிறது. தீபாவளி அன்னைக்கு இருக்கிற வேலையில அது எவ்வளவு எக்ஸ்ட்ரா வேலை, அதையும் செய்து நாங்க தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லங்க, இந்த பண்டிகைகள்ங்கிறதுல அடிப்படை ரொம்ப கஷ்டம் இல்லையா? பாரம்பரியமா கொண்டாடணும், வழி வழியா செய்யக்கூடிய சடங்குகளின்படி ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடணும். அதுக்காக செய்ய வேண்டிய கௌரவம்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். வீட்டுல உள்ள பெண்கள் தான் எல்லாம் செய்வாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா, எல்லா வேலையும் பண்ணி எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு எங்களுக்கு சாப்பிட முடியாது. அந்த எண்ணெய் சட்டி முன்னால இருந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தது, எண்ணெய் சட்டி முன்னால இருந்து டேஸ்ட் நல்லா இல்லைன்னா உங்களால சாப்பிட முடியாது. அதத்தான் சொன்னேன், இப்படிதான் குறை சொல்லுவாங்க. இல்ல நம்ம செஞ்சதை நம்மளே சாப்பிட முடியாது. எண்ணெய் சட்டி முன்னால இருந்து எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து கொடுத்து பார்த்து இதையே கவனிச்சதுனால எங்களால சாப்பிட முடியாம போயிடும். அப்படியும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு எல்லா வகையிலும் சிரமப்படக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அதிலும் ஏழை வீட்டு தீபாவளியாக இருந்ததுன்னு வைங்க, ரொம்ப கஷ்டம்யா. அப்பா வெளியே வேலைக்குன்னு எந்த ஊர்லயோ இருப்பாரு, அவர் வர்ற வரைக்கும் வீட்டுல இருக்கிற குழந்தைங்க ஏக்கத்தோட நம்மளை பார்க்கும் பாருங்க. அம்மா அப்பா நமக்கு எப்ப புது ட்ரெஸ் வரும், எப்ப வெடி வாங்குவோம், எல்லா வீட்லயும் போட்டிருக்காங்களே நமக்கு எப்ப வரும்னு கேட்கிற அந்த குழந்தைகளின் ஏக்கமான பார்வையை சந்திக்கின்ற கஷ்டம் வீட்டில் இருக்கிற அம்மாக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அப்பாவுக்கு அது கடைசியில தான் புரியும் என்ற வகையில் எல்லா வகையிலும் மன அழுத்தமும் சரி, உடல் வருத்தமும் சரி, பண்டிகை காலங்களில் அதிகம் சிரமப்படக்கூடியவர்கள் ஆண்களை விட பெண்களே. எனக்கு இங்க நம்ம அதை உருவாக்கணும்னா நமக்குள்ள ஆசை இருக்க வேண்டும். என்ன ஆசை இருக்க வேண்டும்? வாழணுங்கிற ஆசை இருக்கணுங்க. பல பேர் தம்பி சொல்கிற போது எனக்கு அது ஒரு எண்ணம் தோணுச்சு. எனக்கு வாழ்க்கை துணை ஒரு வீட்டையா போயிட்டாரு. முன்னாடி எல்லாம் வீட்டம்மா எல்லாம் என்ன அழுவாங்கன்னா, இப்படி போயிட்டீங்களே மனுஷா, இப்படி போயிட்டீங்களே மனுஷான்னு அழுவாங்க. அப்படி தானம்மா? ஏமா அப்படி அழுவுறீங்க அப்படின்னு கேட்டா, அவர் போயிட்டார், இனிமேல் நான் என்ன செய்வேன் அப்படின்னா என்ன? அவர் போனதுக்கு யாரும் வருத்தப்படலை, நம்ம இனிமேல் என்ன செய்ய போகிறோங்கிறதுக்கு தான் வருத்தம் வருது. இப்போ அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, ஒருவேளை அப்படி ரொம்ப ஆசையா அன்பா காதலா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மா அடிச்சுக்கிட்டு அழற சத்தம் கேட்ட உடனே அங்க போய்கிட்டு இருக்கிற ஐயா டப்புன்னு எந்திரிச்சு வாமா போவோம் 2 பேரும்னு கூப்பிட்டா போறாங்களாங்க? இல்ல. நான் யாரையும் குறையா சொல்றதுக்காக சொல்லல. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய ஆயுசின் மீது பிடிமானம் இருக்குல்ல, பற்று இருக்குல்ல, தப்பு கிடையாது. உயிராக இருப்பவர்கள், உயிராக பழகியவர்கள், ரொம்ப இரத்த சம்பந்தமாக பிறந்து கூட பிறந்தவர்கள் ஒருவேளை தவறுதலாக நம்மை விட்டு அவர்கள் பிரியும் சூழல் வந்துவிட்டால் கூட அவர்களோடே மாண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமும் கிடையாது. அவர்களுடைய நினைவையும் சேர்த்து, அவர்களுடைய நட்சத்திரத்தையும் சேர்த்து, அவர்களுக்காகவும் யார் வாழுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான பாசத்திற்கு சொந்தக்காரர்கள்.